வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அதுவும் இரட்டை சம்பவத்தோட உங்கள பார்க்கறதுல இன்னும் மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இரட்டை சம்பவம் ஊரறிஞ்ச ஒண்ணு தான். அதே திரும்ப நம்ம வாயால சொல்லலன்னா, பிறகு பிறந்ததுக்கு பயன் இல்லாம போயிரும். அதனால சொல்லியே ஆகணும். 2 தீர்ப்பு தமிழ்நாடே திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லணும். அதுவும் பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஜவுளித்துறை அமைச்சர். அந்த மூஞ்சி யாருக்கும் தெரியாது. அந்த பாலாஜிங்கிறதே சீமான் யாருன்னு கேட்ட பிறகு தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. ஓ! இப்படி ஒரு மூஞ்சி எம்எல்ஏவாகி ஜவுளித்துறை அமைச்சர் இருக்கு, ஜவுளிக்கு ஒரு துறை இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு அப்பதான் பல்ப் எரியுது. அப்படி அண்ணன் சீமான கேட்ட பிறகுதான் இந்த மூஞ்சியா யாருன்னு நமக்கு தெரிய வருது. இவரு 15 வருஷமா உலகத் தமிழர்களாலேயே கண்டெடுக்கப்பட்ட முத்தான அண்ணன் சீமான யாரு எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு கேட்டு முடிச்சு 2 நாள் ஆகல. 2 சம்பவம் நாம் தமிழர் கட்சி சார்பா பண்ணிட்டாங்க. அதாவது இயற்கையும் இறைவனும் அகம்பாவத்துக்கு எப்படி பதில் கொடுப்பாங்க. நான் அடிக்கடி காணொலிகள்ல சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு இறை நம்பிக்கை ஜாஸ்தி, ரொம்ப ஆடாதீங்க, ரொம்ப அவமானப்படுத்தாதீங்க, நீங்க தூக்கி எரிய எரிய உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு போயிரும், ரொம்ப உதைக்காதீங்க, கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ரொம்ப எகத்தாளமா ரொம்ப அலட்சியமா நமக்கெல்லாம் அப்படியே வெம்பம். அந்த அளவுக்கு சீமானா எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னாதான் இவங்க பேசுவாங்களாமா. பிளாக் டிக்கெட் பாய்ஸுக்கு வந்த வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. தேட்டரா தூங்கி பல்லு தேய்க்காம குளிக்காம நாரவாயோட தேட்டரா உருண்ட இந்த பக்கிகளுக்கு அவ்வளவு அல்பத்தனம், அவ்வளவு திமுறு எகத்தாளம். 2 நாள் ஆகல. நாம் தமிழர்னா என்ன, 0% வாங்கிய நாம் தமிழர் கட்சி எப்படி கண்ணில் விரல விட்டு ஆட்டும், அதோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் யாரு அப்படின்னு காட்டுன்னு காட்டிட்டு போயிடுச்சு அந்த தீர்ப்பு. ஒண்ணு கரூருக்கு பணி நியமனம் ரத்து. கரூர் உயிர் பலி கொண்ட அந்த குடும்பத்து நபர்களுக்கு உண்டான அந்த பணி ஆணை ரத்து. இதுக்கு குய்யோ முய்யோ உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, இப்படி மண்ணள்ளி போடுறீங்களே, ஒரு குடும்பத்துல உங்க குடும்பத்துல ஒருத்தர நினைச்சிருந்தீங்கன்னா அப்படி நடக்குமா அப்படின்னு பயங்கர இது. இப்பவும் சொல்றோம், விஜய் அவர்கள் அவருடைய வருமானத்திலிருந்து, சொந்த வருமானத்திலிருந்து உங்களுக்கு 50 கோடி தந்தா கூட நாங்க தடுக்க மாட்டோம். அவருடைய நிறுவனத்துல எல்லாம் உங்களை வேலை போட்டு கொடுத்து உங்களுக்கு கை நிறைய சம்பளமா மாசம் 1 லட்சம் தந்தாலும் நாங்க வருத்தப்பட மாட்டோம். ஏன் அவரு வருகின்ற இடைத்தேர்தல்ல ஒரு 4-5 பேரை நிப்பாட்டி வருகின்ற எம்பி பதவி நாடாளுமன்ற தேர்தல்ல மிச்ச மீதிகளையும் வேட்பாளராக்கி உங்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கி அழகு பார்த்தாருனாலும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா அரசு பணி அப்படிங்கிறது அவன் தண்ணி குடிக்காம வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு ராத்திரி பகல் பார்க்காம படிச்சு ஒவ்வொரு நுழைவுத் தேர்வையும் எழுதிட்டு ஒரு அரசு பணி கிடைச்சிடாதா, பியூனா சேர்ந்துட மாட்டோமா, அப்படியே பியூனா சேர்ந்து அடுத்தடுத்த தேர்வு எழுதி ஒரு படிநிலையை அடைஞ்சிட மாட்டோமான்னு உயிரை கொடுத்து உண்ணாம தின்னாம காத்து கிடக்கின்ற, அதுவும் எங்கள் வரி பணத்தில் நீங்க ஒரு நடிகனை பார்க்க போய் தொலைச்சதுக்காக நாங்க தரமாட்டோம். அதுக்குதான் நாங்க தடையா இருக்கோமே தவிர, விஜய் அவர்கள் அவருடைய சொத்து மொத்தத்தை எழுதி தந்தா கூட நாங்க ஏன்னு கேட்க போறதும் கிடையாது. எங்களுக்கு அதுக்கு உரிமையும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப கருணை இருக்கு, எங்களுக்கு ரொம்ப இரக்க சோபம் இருக்குது. எங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றதுன்னா பச்சதாபம் கொண்ட இரக்கத்தின் மொத்த வடிவமே நாம் தமிழர் கட்சியும் அதன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் தான். ஏன்னா எங்களுக்கு அமோனியா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விபத்து நடந்தது இல்லையா, அமோனியா விசவாயு, அதுல இறந்த 12 பேர் மேலேயும் எங்களுக்கு இறக்க குணம் இருக்குது. ஏன்னா அவர்கள் ஒரு நடிகரை பார்க்க போய் கொழுப்படுத்து சாகல. மீனவர்கள் ஒக்கி புயல்ல அந்த புயல்ல கஷ்டப்பட்டு, இல்ல புயல் எப்போ வரும்னே தெரியாம நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு இறந்து போறாங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்கு மேல எங்களுக்கு பேரன்பும் பெருத்த இறக்கமும் இருக்குது. ஏன்னா அவங்க கொழுப்படுத்து தண்ணியில போய் தங்க உயிரை மாச்சிக்கல. கப்பல்ல ஏதோ ஒரு நடிகை வரான் அவரை பார்க்க போகணும்னு போய் சாகல. தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உயிரை கூட மதிக்காம போய் உயிரை விட்டுட்டு வரான். கேவலம் சிங்கள இராணுவத்தால சுடப்பட்டும் சாகுறான். அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா இத நாங்க கொண்டாடுன்னு கொண்டாடுவோம். இன்னும் எவ்வளவு விபத்துகள்ல, அரசு பேருந்து விபத்துகள், சாலை விபத்துகள், பேனர் விழுந்து இறந்து போன விபத்துகள், இதே மாதிரி அரசு விழாக்கள்ல கூட்டமா கூடி அதுல இறந்து போன விபத்துகள்னு ஏகப்பட்ட விபத்துகள். அதாவது சினிமா மோகத்திலையும் சினிமா நடிகனை பார்க்க போகணுங்கிற மோகத்திலையும் கொழுப்படுத்து போய் சாகாம எதிர்பாராத விபத்துகள்னால, எதிர்பாராத அதிகார துஷ்பிரயோகங்களால, காவல்துறையால அடிபட்டு விதிப்பட்டு உயிரை கொடுத்த அந்த ஒவ்வொரு உயிர்கள் மேலையும் எங்களுக்கு இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ரொம்ப எங்களுக்கு அவங்க மேல ரொம்ப பரிதாபம். அவங்களுக்கு நீங்க சொல்ல போனா கலெக்டர் வேலையை தூக்கி கொடுத்தா கூட நாங்க சந்தோஷப்படுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்கு. இப்படி கள்ளச்சாராய சாவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்களோ, கொழுப்படுத்து செத்தவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களோ, அதே கருணை தான் எங்களுக்கு இதுலயும் இருக்குது. கொழுப்படுத்து செத்த யார பார்க்க போய் உயிரை விட்டாங்களோ அவருதான் முழு பொறுப்பு. அவர் சொந்த காசுல இருந்தா சொந்த சொத்துல இருந்தா தரணுமே தவிர, அவர் ஏகப்பட்ட நிறுவனம் வச்சிருக்காரு. ஓதாத குறைக்கு நீட்
அதாவது நீட் பயிற்சி மையங்கள்ல 50 கோடி முதலீடு வேற பண்ணி வச்சிருக்காரு. முடிஞ்சா உங்க பிள்ளைகளை அந்த பயிற்சி மையங்கள்ல இலவசமா பயிற்சிக்கு அவர் வந்து ஏற்பாடு பண்ணி தருவாரான்னு கேட்டு பாருங்க. உங்கள ஒரு பிள்ளைக்கு அவர் இலவசமான ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்லயும் வருஷத்துக்கு 3 லட்சம் 6 லட்சத்துக்கு மேல கட்ட வேண்டியது இருக்கு. அந்த பொறுப்பெடுத்த 41 பேருல ஒரு பிள்ளைகளுக்காவது அவர் வந்து அந்த இவர் முதலீடு பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அந்த நீட் தேர்வு அதாவது பயிற்சி மையங்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு அவரு சொந்த ஃபீஸை கட்டி இல்ல இலவசமா படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா பாத்துரலாம். வீட்டு தயாளத்தை அடுத்தவன் வீட்டுல வந்து பாருங்கிற மாதிரி ஊரா வீட்டுல லட்டு செய்யறதுக்கு நாங்க விட மாட்டோம். அதுக்கு நாங்க ஆள் இல்ல. எங்களுக்கு மடத்தனமான ஆட்கள் மேல கருணை வர வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த தீர்ப்பு, 2வது தீர்ப்பு என்னன்னா, விஜய் அவர்களுக்கு ஒண்ணுன்னா பாஞ்சு போய் காவல்துறை காலங்காத்தால பல்லு விளக்க விடாம, ஒண்ணு கடிக்க விடாம, தின்ன முடியாம, சட்டையை கூட மாட்ட விடாம கைது பண்ணி தரதரன்னு இழுத்துட்டு போய் நொங்கெடுத்து அவங்க கைய கால உடைச்சு அனுப்புறீங்களே, இல்ல வழக்கு வாதுன்னு ஜெயில தூக்கி போடுறீங்களே. ஆனா ஒரு கட்சி தலைவர், ஒரு மதிக்கத்தக்க கட்சியின் தலைவராக கருதப்படுகின்ற சீமான் அவர்களை இவ்வளவு கேவலமா சித்தரிக்கும் போது, அவதூறு பரப்பும் போது நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்கள் கைகள் புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பெண்மணி போற்றத்தகு வகையில நாம் தமிழர் கட்சி பெண்களை எப்பவுமே அண்ணன் சீமான் அவர்கள், கட்சி எப்படின்னு தெரியாது, ஆனா கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் இருக்காங்க இல்லையா, பெண்களை அவ்வளவு தூரம் மதிப்பாரு. சரிக்கு சமம், ஆணும் பெண்ணும் சமம் தான். வேட்பாளர் தேர்வு, கட்சி நிர்வாக தேர்வு எல்லாத்துலயும் அவர் அப்படிதான் வச்சிருக்காரு. அவ்வளவு வந்து மரியாதையோட அவர் நடந்துப்பாரு. அப்பேற்பட்ட அந்த சீமானனை போற்றக்கூடிய ஒரு பெண் தெய்வம் தான் அந்த நீதிபதியா நாம நினைக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய தீர்ப்பு ஏற்புடையதா இருக்குது. இன்னைக்கு அவர் குறிப்பிட்ட அந்த 2 நபர்களையும் கைது செய்யறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. எங்க பதிவுகள்ல வந்து கடிச்சு வைக்கிற நீங்க வந்து ஒரு திட்டிட்டு போயிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு கருத்தா பேச தெரியாது, ஏன்னா உங்க தலைவருக்கும் பேச தெரியாது, இங்க எதுவும் கிடையாது. நீங்களும் அவரை பின்பற்றக்கூடிய சினிமாவை பார்த்து வளர்ந்த உங்களுக்கும் முழுக்க முழுக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொமான்ஸ், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, சிகரெட் பிடிக்கிறது, போதை, இது மட்டும் தான் இங்க இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு எந்த அரசியல் அறிவும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாதுனால நீங்க வந்து திட்டிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, அசிங்கமா வாந்தி எடுத்து வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும், அதுவும் கையில குழந்தைகளை வச்சிருக்க படங்களை வச்சிருக்கீங்க, மனைவியோட இருக்க படங்களை உங்க ப்ரொஃபைல்ல வச்சிருக்கீங்க, அம்மா அப்பாவோட குடும்பத்தோட இருக்கிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூச்சமே இல்லாம மனைவி பெண், அம்மா பெண், பெண் குழந்தைய வேற கையில வச்சுக்கிட்டு கூச்சமே இல்லாம பெண்ணின் அங்கங்களை வந்து பிற பெண்களின் அங்கங்களை அசிங்கமா பேசுற உங்களுக்கெல்லாம் இனிமே நாங்க வேட்டு வைப்போம். கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம். ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா போய் வந்து புகார் கொடுக்க போறோம். கண்டிப்பா ஃபேக் ஐடி தப்பிச்சிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃபேக் ஐடியா தூக்குறதுக்கும் சைபர் கிரைமால முடியும். சைபர் கிரைமை தூங்க விடாம நாங்க நடவடிக்கை எடுக்க வைப்போம் ஆதாரபூர்வமா. உங்க ஆபாச வாந்திய உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க அம்மா கிட்ட காட்டுங்க, உங்க அக்கா தங்கச்சி கிட்ட காட்டுங்க. கையில பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இது பண்றீங்களே, நீ எனக்கு சொல்ற எல்லாம் உன் பச்சை பிள்ளைக்கும் இருக்கும்டா. ஏதாவது சத்தியமா வாயில வந்துருது நல்லா, அது மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். நான் சொல்லதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கையில பச்சை குழந்தைய பொம்பளை குழந்தைய வச்சிருக்க, அடுத்த வீட்டு பெண் குழந்தைகளா அனாவசியமா பேசி சாபத்தை அங்க வளர்த்து வைக்காத. நான் சொல்றது தப்பா இருந்தா இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணு, தப்புன்னு சொல்லு குறைஞ்சபட்சம். அதை விட்டுக்கிட்டு அசிங்கமா பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்த சமூக குப்பையும் ஜெயில தான் அப்புறம் போய் இருக்கணும். அது பாத்துக்கோங்க. அதை சொல்றேன். இப்படி 2 சம்பவம் நாம் தமிழர் கட்சி சார்பா. தீரன் திருமுருகன் அவர் பேரை நம்ம வந்து சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற அவர் தான் இந்த வழக்குகளை ஒத்த ஆளா நின்று துணிச்சலா போட்டு இந்த தீர்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி பெண்களின் வயிற்றுல பாலை வாத்திருக்காரு இந்த வழக்கறிஞர் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு ஒரு பெரிய நன்றி நாம சொல்லிக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கெல்லாம் ஒரு வக்கீல் வண்டு முருகன் எல்லாம் வக்காலத்து வாங்குறான். என்ன படிப்பு படிச்சான் என்னன்னே தெரியல. இந்த 41 குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல டெய்லி தினமும் விபத்துல சாகுறாங்க. இந்த 41 குடும்பத்துக்கு கொடுத்தா நீங்க தினமும் அரசு பணியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இவரு கரூர் மக்கள் மேல கொண்ட இரக்கத்தினால கொடுக்கல, தான் தான் இதுக்கு பொறுப்புங்கிறதுக்காக கொடுக்கல, இடைத்தேர்தலை காரணம் காட்டி திமுக பாசாங்கு நாடகத்தை தான் அரங்கேற்றுறாருன்னு நாங்க சொல்ல வந்தா அதையே வந்து தத்தைக்கா புத்தைக்கான்னு கேள்வியை கேட்டு வைக்கிற நீங்க எல்லாம் எந்த சட்டக்கல்லூரியில படிச்சு எப்படி வழக்கறிஞரானீங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஏன் இதை தடுக்கிறோங்கிறத 1008 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க. ஐயா வந்து புரட்டுருவார் அர்த்த ராத்திரியில கொடை பிடிச்சிட்டு. கொஞ்சம் பின்னடைவு, கட்சியோட பேருக்கு களங்கம் கற்பிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துடுச்சுன்னா, அதாவது தாவேக்காங்கிற ஒரு பெரிய குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியில தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த சமூக குப்பைகளும் போய் உட்கார்ந்துருக்கு. இப்ப தினமும் நாரதானே செய்யும்.
பேப்பரை திறந்தா 8 பக்கம் இருக்குன்னா 8 பக்கத்துல ஒரு பத்தியில தாவேகா வெட்டுக்குத்து, தாவேகா பாலியல் வன்கொடுமை, தாவேகா நிர்வாகி செயினை திருடிட்டு போயிட்டாரு, தாவேகா நிர்வாகி குவாரியில போய் பணம் கேட்டு மிரட்டினாரு, தாவேகா நிர்வாகி வந்து தன்னை காட்டி கொடுத்தவங்கள போய் அடிச்சு துவைச்சு இது பண்ணாரு, அதை பண்ணாரு, பாலியல் சீண்டல், அது இது, பதவி வாங்கி தரேன் கட்சிக்குள்ளன்னு கட்சி பெண்கள்கிட்டயே தவற நடந்துகிட்டாரு, அதை அப்புறம் இது எனது கைபேசியில படம் பிடிச்சுக்கிட்டு மிரட்டுறாரு, போதாத குறைக்கு பெண்ணையே கேட்கிறாரு, பெத்த பொண்ணையும் கேட்கிறாரு அப்படின்னு பக்கத்துக்கு ஒரு தாவேக்காவோட சாதனை இல்லாம இல்ல. தாவேக்கா ஆட்சியோட சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தனை மோசடி பண்றது பெண் நிர்வாகி குறையாம மோசடி. இதுல பெரிய அமைச்சர் ஒருத்தங்க உள்ளாடையோட தொகுதிக்குள்ள அவங்க கட்சிக்காரன் போனாலே உள்ளாடையோட வச்சு ஜெயிலுக்குள்ள வச்சு பிதிக்கு எடுத்து கொண்டு வெளியில எடுப்பாங்களாம் சொர்ணாக்கா. இப்படி அப்புறம் அது கூச்ச நாச்சமே இல்லாம அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி பப்ளிக்ல கிரிக்கெட் விளையாண்டு ரீல்ஸ் போட்டு மகிழ்றது. அதுக்கு கையில விஜய் அவர்கள் புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு டாட்டு, சமூக குப்பை, சமூக சீர்கேட்டை வெளிப்படுத்துகிற விதமா டாட்டு. ஆனா அந்த அம்மா எதுக்கு அமைச்சர்னா சமூக நலத்துறைக்கு, அதாவது மதுவிலக்கு ஆயத்துறையின் கீழ் டாஸ்மாக் போதைப் பொருள் விற்கிற மாதிரி சமூக குப்பையை கையில வச்சிருக்கு. ஆனா சமூக நலத்துறைக்கு அமைச்சர். எப்படி அப்படி? நீங்க திமுக ஆட்சி முடிஞ்சிடுச்சுன்னா நினைக்காதீங்க. திமுக ஒரு ஓரம் போயிடுச்சு, திமுக இனிமே எழும்பாது, திமுக சாம்ராஜ்யம் போயிடுச்சு, திமுக ஆட்சியில இல்லைன்னு நீங்க வந்து பெருமைப்பட்டுக்காதீங்க. அது தாவேகாங்கிற இன்னொரு பேர்ல ஆள் மாற்றத்தோட பெயர் மாற்றத்தோட வந்திருக்கு. காட்சி அப்படியே தான் இருக்கு. அதை விட கேவலமான குப்பையா இருக்குது. திமுகல பிரியாணிக்கு சண்டை போட்டாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, ஊழல் பண மோசடி இருக்கும். இங்க பாலியல் சீண்டல், ஆபாச வார்த்தைகள், பெண் அமைச்சர்களே இஷ்டத்துக்கு பேசுறது, பெண் அமைச்சர்களே லேடி ரவுடி, லேடி ரிவால்வர் ரீட்டா மாதிரி தான் எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கொடுமையான ஆட்சி வந்து 30-50 நாளைக்குள்ள 20,000 கோடி கடன். இந்த பக்க மாசு மேடதோறும் நிதி சுமைங்கிறாங்க. அவங்க சுருட்டிட்டாங்க, பதுக்கிட்டாங்க. 70 வருஷம் 50 வருஷத்துல 8 லட்சமா என்ன 6 லட்சமா இருந்தத இந்த திமுக மட்டும் இப்ப 12 லட்சம் கோடி கடனா ஆக்கி வச்சுட்டு போயிருக்கு. அப்படி இப்படின்னு பயங்கரமா நாட்டின் நரம்பு புடைக்க கத்த மாட்டேன்னு சொல்லி கத்தி ஏதோ பிடிச்சது மாதிரி, இங்க ஏதோ ஆன மாதிரியே கத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா வந்து 30-50 நாளைக்குள்ள 20,000 கோடி கடன். என்ன கொடுத்துட்டாரு? 2,500 போட்டுட்டாரா? 4,500 படிப்புக்காக மாணவர்களுக்கு கொடுத்துட்டாரா? வேலை இல்லாத பட்டதாரிக்கு 4,000 ரூபாய் கொடுத்துட்டாரா? முதியோர்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்துட்டாரா? தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இப்படி ஏதாவது செஞ்சிட்டாரா? எதுக்கு? கீழே இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தை மாத்தி உச்சத்துல இருந்த நடிகர் உச்சத்துல இருந்துதான் மேல இருந்துதான் கீழே பாப்பாராமா. அதுக்கு இடம் மாத்துறதுக்கு தண்ட செலவு. அடுத்தது இவங்க வந்து தனி விமானத்துல டெல்லிக்கு போறதுக்கு, அங்க போறதுக்கு, இங்க போறதுக்கு அது ஒரு தண்ட செலவு. ரீல்ஸ் போடுறதுக்கு தண்ட செலவு. இப்படி இவங்களோட மோசடித்தனம் அயோக்கியத்தனம் எல்லாம் வெளியில வந்துட்டுன்னா அப்புறம் 2 தீர்ப்பு வந்து பாத்தீங்களா யார் சீமான்னு காட்டிட்டாங்க பாத்தீங்களா? யாரு சீமான்னு கேட்ட அடுத்த நிமிஷமே சீமான் யாருன்னு காட்டிட்டாரு பாத்தீங்களா? இது பெரிய பின்னடைவுன்னு ஊடகங்கள் பேசின உடனே ஐயா புரட்டுவாரு ரீல்ஸ் போடுறதுக்கு. எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு பேருவாரு. அதாவது பாலியல் வன்கொடுமையால பேப்பரே நாறிட்டு இருந்துச்சுன்னா இவர் எழும்பூர் மருத்துவமனைக்கு சொல்லிக்கிட்டு போவாரு. அப்பதான் அந்த வானர படம் வந்து அந்த அந்த குள்ளநரி கூட்டம் வந்து ஊழ விட்டு நிற்கும். அதுக்காக சொல்லிட்டு போவாரு. அதே அனிதா வீட்டுக்கு போனோம்னா யாருக்கும் சொல்லாம சந்தடி சாக்கு இல்லாம எந்த கூட்டமும் இல்லாம போயிட்டு வருவாரு. அஜித் மரணத்துக்கு போனா அதுக்கும் வந்து சந்தடி சாக்கு இல்லாம இவர் சொல்லாம போற கூட்டத்துல ஒரு ஈ காக்க கூட இருக்கிறது கிடையாது. சொல்லிட்டு பப்பரப்பான்னு கூப்பிட்டு வந்துருங்க நான் போறேன், வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஏலம் போட்டுட்டு போறதுனால ஒரே கூட்டம். எழும்பூர் ஆஸ்பத்திரியில நரிகள் ஊழ விட்டு முதலா பார்த்தது இந்த தவக்கலை கட்சி ஆட்சியில தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 தீர்ப்பு இவருக்கு பின்னடைவு அப்படின்னா இவருக்கு தாங்க முடியல. ஜனநாயகன் வேற படு தோல்வி, படம் படுத்துக்குச்சு அப்படியே. இவருக்கு இப்ப இதை மாத்தணும், மடம் மாத்தணும், எனக்கு இன்னும் மாசு இருக்குன்னு காட்டணும், பக்கா மாசு தெரியுமா, பக்காவா பிளான் பண்றேன் பாருங்க அப்படின்னு இந்த ஜான் வியூகசாமி கொடுக்குற இது ஜோதிடர் பாதி கொடுக்குற இந்த ஐடியா எல்லாம் சேர்த்து உடனே கொட்டை மாட்டிக்கிட்டு மெட்ரோக்கு போயிட்டாப்ல ஆய்வுக்கு. அப்படி திமுக ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாதிரியே ஆய்வுக்கு போய் அது கம்பி எதுக்கு போடுறாங்க, ஜல்லி எதுக்கு போடுறாங்க, பாலத்தை எப்படி கட்டுறாங்க, ரூட் எப்படி போகுது, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா போய் நிப்பாரு, நின்னுகிட்டு அப்படியே போஸ் கொடுக்கறது, திமுக கை கொடுக்கறதுன்ட்டு அப்படியே எம்ஜிஆர் திமுக அந்த நாடகத்தை வந்து அரங்கேற்ற ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு தண்ட செலவு. இதை பாக்குறதுக்கு அங்கேயும் ஒரு வானர் பட கூட்டம் சொல்லிட்டு போறது. அப்புறம் கேரளா முதலமைச்சர் எல்லாம் கான்வாயில 2 பாதுகாப்பு கார்ல தான் போறாரு. இவரு அப்படியே பிரிட்டிஷ் இளவரசர் இல்லையா, பாண்ட் வித் பிளாட்டினம் ஸ்பூன் ஆச்சே. இவருக்கு வந்து 20 காரு 30 காரு தான். அது ஒரு தண்ட செலவு. பாதுகாப்பு படை வீரர்கள் அது ஒரு தண்ட செலவு. இஷ்டத்துக்கு தண்ட செலவு. ஆனா இவர் சாப்பாட்டை இவரே சாப்பிட்டாரு, இவரு காரை இவரே ஓட்டினாரு, இவர் சொந்த காலில் நடந்தாரு, சொந்த கோட்டு சூட்டை தான் போட்டாரு. ஒரு வாட்சோட விலை அவ்வளவு, ஒரு கோட் சூட்டோட விலை அவ்வளவு, எல்லாமே அத்தனை விலை. உடனே சொல்லுவாங்க அவர் நடிச்சு சம்பாதிச்சதுல போட்டாரு. இப்போ நிதி சுமை இவ்வளவு இருக்கு,
நீ கொஞ்சம் சம்பாதிச்சதான் உள்ள தூக்கி போட, அதான் ஏதாவது பாக்கெட்ல இருந்து போடுவாரு, சொந்த பணத்தை போடுவாருன்னு ஒரு பொண்ணு அப்படி கதறி துடிச்சுதே. அது மாதிரி போடுங்க. இங்க நிதி சுமை இருக்குங்க. இங்க தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியுது. விவசாயி அழுறான், நர்ஸ் செவிலியர்கள் அழுறாங்க, மருத்துவர் அழுறாங்க, ஆசிரியர்கள் அழுறாங்க. சம்பளம் திமுக செஞ்ச மாதிரி எங்களுக்கு சம்பளம் நிலுவையில இருக்கு, எங்களுக்கு வந்து இது நிலுவையில இருக்கு, அது ஓய்வூதியம் இல்ல, அப்படி இப்படின்ட்டு எங்களை பணி நிரந்தரமாக்குங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு பணி இல்ல, அவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு நிதி இல்ல. இப்படி நகரமே பத்தி எறிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்க நீரோ மன்னன் மாதிரி பிடில் வாசிக்கணுமா? உங்களுக்கு இவ்வளவு செலவு வேணுமாங்கிறது தான். உங்க சொந்த பணமே ஆனாலும் எடுத்து தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் செலவழிங்க, தமிழ்நாட்டுக்கு போடுங்க, கொஞ்சம் உங்க சொந்த பணத்தை எடுத்து தான் செலவழிங்களேன். அது அப்படியே இருக்கணும். அது நீட் பயிற்சி மையத்துல அப்படி முதலீடு பண்ணி மல்டிப்ளை ஆகணும். அது வந்து சுவிஸ் வங்கியில அப்படியே மல்டிப்ளை ஆகணும். அது ஹவாலால அப்படி எப்படியாவது இருந்தாலும் உண்டு, யாருக்கு தெரியும். இப்படி அபிடவிட்ல ஆதாரபூர்வமா நீட் பயிற்சி மையத்துல அவர் வந்து முதலீடு பண்ணியிருக்காருங்கிறத காட்டுறாருன்னா, காட்டாம எவ்வளவு இருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இவர் நீட்டுக்கு எதிராக போராடுறாராம். நம்பணும், நம்பினாதான் உங்களுக்கு சோறு. நீட்டுக்கு எதிராக போராடுவாராம். ஆனா நீட் பயிற்சி மையங்கள்ல முதலீடு பண்ணுவாராம். இதுக்கு முதலீடு பண்ணி வருமானத்தை ஈட்டுறவர் நீட்டை எப்படி ஒழிப்பாருன்னு நீங்க நம்புறீங்க? இதை நம்பி இன்னொரு கூட்டம் கேட்டா எல்லாரும் மருத்துவர் தான் ஆகணுமான்னு வேற நீங்க பிரசங்கம் வைப்பீங்க. எல்லாரும் ஆக வேண்டாம், ஆக வேண்டியவங்க ஆகணும். அதுதான் பேச்சு. எந்த இறக்க சிந்தனையும் எதுவும் கிடையாது, எந்த ஒரு சமூக சிந்தனையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. ஆனா டாம்னு வந்துடணும். அந்த முகத்தை வச்சு, நடிக பிம்பத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சாச்சு. நாம் தமிழர் கட்சியின் வாக்கையும் பிரிச்சு எடுத்து கொண்டாடி அதுல ஒரு சீட்டை உருவாக்கி கூட்டணி கட்சிகளோட, இன்னைக்கு கூட்டணி தயவுல தான், திமுக தயவுல தான் ஆட்சியே ஓடுது. ஆனா பஞ்ச டயலாக்கு பஞ்சமே கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கு. எப்படியோ தரமா சம்பவம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு.